வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து தக்ஷன் சித்ரா வந்திருக்கோம். நாங்க வந்து அதுல உங்களையும் சுத்தி காமிக்கலாம்னு இருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தக்ஷன் சித்ரா ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃப்ரீ, கார் பார்க்கிங் ஃபீ எல்லாமே இருக்கு. வீக்கெண்டுக்கு வேற, வீக் டேஸ்க்கு வேற. ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி போயிடுங்க. உள்ள என்ட்ரு ஆகும்போது குட்டியா நம்ம அழகா விநாயகர் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மேப் இருக்கு. இங்க வந்து தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்டுக்கும் பழைய காலத்துல வந்து வீடுங்க பொருட்கள்லாம் எப்படி இருந்துச்சோ அதை வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. நம்ம என்ட்ரு ஆனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஷாப்பிங் பிளேஸ் தாங்க வருது. ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு. நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் உள்ள தான் என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகும்போதே வந்து ஒவ்வொரு வீடா ஒரு பேர்ல ஒரு வீடு இருக்கும். அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களோட வீடு பாருங்க. அந்த வாசக்கால எவ்வளவு சூப்பரா இருக்கு. ரொம்ப அழகா இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க வந்து அந்த பண்ணையார்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் உட்காந்து கணக்கு எழுதிட்டு அந்த சொம்புல வந்து வெத்தல்ல துப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சொம்பு. துணியெல்லாம் நெய்றது வந்து முக்கியமா இதுல வந்து கலம்கரி வந்து மாடல் இருக்கும். கலம்கரி வந்து அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மாடல். அப்ப வந்து ரியல் சார்கோல் அதுலயே வந்து கலரிங் பண்றது, சும்மா வந்து பிரிண்ட் பண்றது, அந்த மாதிரிலாம் என்னெல்லாம் ரியலோ அந்த ரியலை வச்சு பண்ணுவாங்க. போமோகிரானட்ல வந்து கலர் பண்றது, ரியல் போமோகிரானட் அதுல கலர் பண்றது, இண்டிகோ கலரு, இது எல்லாமே ரியல்ல பண்றது. அவ்வளோ நேச்சுரலா ரொம்ப அழகா இருக்குமா அந்த காலத்துல. அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மடோனாவோட ஸ்டில் ஒன்று இருந்துச்சு. அந்த ஸ்டில்ல அவங்க போட்டிருக்க ஃப்ராக் வந்து கலம்கரி மாடல் தான். அதுவும் அங்க வந்து மென்ஷன் ஆயிருக்கு. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த காலத்திலேயே வந்து அவ்வளோ அழகா டிசைன் பண்ணி அந்த கலம்கரி மாடல் எடுத்திருக்காங்க. இது வந்து பேப்பர்னு வச்சிருக்கோம். ஆனால் இது பேப்பர் இல்லை, இது எல்லாமே இலையில வந்து அவங்க பிரிண்ட் பண்ணி, அதாவது கையில எழுதியிருக்காங்க. அந்த காலத்து பிரிண்டிங் நெய்தல் அதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. அதுக்கான தனியா ஒரு இடம் ஒதுக்கி அதை வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்ணாடி அறை ஒன்று இருந்தது. அதுல என்ன பாத்தீங்கன்னா உள்ள வந்து பழைய காலத்து பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வெளியில இருந்து மட்டுமா தான் பார்க்க முடியும். நிறைய வீடு வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ்ல இருந்தது நாங்க போகும்போது. பாருங்க, அந்த காலத்துல வீடு வந்து கட்டுனா கண்டிப்பா திண்ணை இல்லாம ஒரு வீடை கட்ட மாட்டாங்க. திண்ணையோட வீடு எவ்வளவு பெரிய பாத்திரங்க பாருங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி பாத்திரம்லாம் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் வந்து விவசாயிகள் வச்சிருக்குது. இந்த மாட்டு வண்டி, அதுக்கான ஏர் பிடிக்கிறது, அந்த மாதிரி தொட்டில் பாருங்க, மரத்தொட்டிலுங்க அழகா இருக்கு. அங்க வந்து அரிசியை வந்து நம்ம வந்து கையிலேயே வந்து இந்த இதுல மிஷின்ல அதுலலாம் இல்லாம அரிசியை வந்து நம்ம வந்து பவுடர் பண்ணலாம். அதை நான் ட்ரை பண்ணேன். இதுக்கும் வந்து தனி சார்ஜுங்க. இது பண்ணுறதுக்கு 10 ரூபா. சும்மா நம்மளும் வந்து பண்ணி நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸும். நீங்களும் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நம்ம எங்கெங்க எல்லாமே மிக்சியில், கிரைண்டரில் அப்படி தான் பண்ணுறோம். நம்ம எங்கே கையில் உட்காந்து அரைச்சிட்ருக்கோம். அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் பாருங்கள், உரம் அதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து இப்போ படிக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க சும்மா வந்து தேரியா இல்லாமல் இது போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே வந்து படிக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லீவ் டைமில் வந்து வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் பசங்களை முடிஞ்சால் நீங்கள் இந்த தக்ஷன் சித்ரா கூப்பிட்டு போயிட்டு வாங்க. இது ஒரு நாள் டைம் ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு அங்கே. எங்க குட்டீஸ்க்கெல்லாம் பிடிச்சது வந்து இந்த குயவர் வீடு தான். மண்பானை எல்லாம் செய்யறாங்களா அவங்களோட வீடு. உள்ள என்ட்ரான உடனே மணமகள் மணமகன் அப்படின்ற மாதிரி ஒரு இதோட உங்களுக்கு எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க.
கொஞ்சம் தள்ளி போனவொடனே மண்பானை செய்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து மண்பானை செஞ்சு அங்கேயும் அவங்க சேலும் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்மளும் வந்து நம்ம கையாலையும் மண்பானை செய்யலாம். இது சார்ஜ் வந்து 100 ருபீஸு. இது வந்து இங்கே பே பண்ண முடியாது, நம்ம திருப்பி என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனில் போய் பே பண்ணணும். ஸோ நீங்கள் இனிஷியலாகவே பே பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவங்க செஞ்ச திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, நம்ம வேணும்னா இது வாங்கிக்கலாம். இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து கூடையெல்லாம் செய்கிறாங்களா அவங்களோட வீடு. இது வந்து குடிசை வீடு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த வீடு, பார்க்கவே ரொம்ப ஆசமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் வீடெல்லாம் நம்ம இப்போல்லாம் பார்க்கவே முடியாது. செமையாக இருந்ததுங்க. உள்ளே வந்து சின்னது தான், பட் ஆனால் வெளியே இருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்தவுடனே என்னென்னா பசங்க வந்து பாட் பெயிண்டிங் என்ன பண்ணலாம். அது வந்து 50 ருபீஸ் சார்ஜு. ஒரு பாட் கொடுத்துருவாங்க, பெயிண்டிங் கொடுத்துருவாங்க, பெயிண்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பப்பட் இருக்குது, அது வேணுனாலும் வாங்கிக்கலாம். அண்ட் தென் ஃப்ளூட் இருக்குது, வேணுனாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். துணியெல்லாம் வந்து நெய்கிறது வந்து இங்கே நெய்வாங்க. இப்போ ஆள் இல்லை நாங்கள் போன டைமில், அதனால அப்படியே இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த காலத்தில் பட்டுப்புடவெல்லாம் நெய்கிறாங்க. இப்போவும் வந்து எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்துலலாம் அப்படி தான் நெய்வாங்க. அவங்க யூஸ் பண்ண பொருளெல்லாம் வந்து உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கீழே வந்து உட்காந்து அங்கேருந்து வெளியே வந்தோன்னா ஐயனார் டெம்பிளில் அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரியல் ஐயனார் ஒரு ஊருக்கு உள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம தமிழ்நாடு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது கர்நாடகா ஹவுஸில் வந்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். கர்நாடகா ஹவுஸில் வந்து நம்மளுக்கு அந்த ஹவுஸை பார்க்கும்போதே வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து நம்மளுக்கு பெருசாக திங்ஸ் இல்லை, பட் ஆனால் அவங்க வாழ்ந்த பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னு ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ரியல் கொம்பு, மானோட கொம்பு இருக்குது. அந்த வீடே ரொம்ப அழகாக இருந்திருக்கு பாருங்கள். கர்நாடகா முடிச்சுட்டு நாங்கள் தெலுங்கானாவும் பார்த்துட்டோம். அந்த வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது உள்ள ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் மாடி வருது. அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள். அவங்களோட கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட கல்யாணம் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி பண்ணியிருந்தாங்க. மேலே ரொம்ப அழகாக அந்த இது பண்ணி அது கீழே வந்து போட் மாதிரி பண்ணியிருந்தாங்க, பேப்பர் போட்டு. அவ்வளோ அழகாக இருந்து கீழே சீ மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண வந்து கோல்டு, சில்வர், பிளேட்ஸு அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்தது போகிறோம். அது வந்து கேரளா. கேரளாவில் வந்து அவங்க என்ன திங்ஸ் என்னெல்லாம் சாப்பிடுவாங்க. ட்ரிவாண்ட்ரமில் வந்து தமிழியர் வாழ்ந்த வீடு அதெல்லாமும் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல. முடிஞ்சளவு நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து இது ஒரு நல்ல பிளேஸ் நான் பார்த்துருக்கேன். அந்த பிளேஸை நீங்களும் போய் விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
லக்ஷ்மண் ஃபுல்லா நம்ம சுத்தி பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்க சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருக்கோம். பாய்.